விருச்சக ராசி அப்படின்னாவே தேள் போல கொட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். விருச்சக ராசி அப்படிங்கிறவங்க நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. தேனோட குணத்தை பெற்றிருந்தாலும் கூட இவங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனமும் கொஞ்சம் விஷத்தனமும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். தனக்கு பிடிக்காதவங்களை கட்டால் அடிக்கடி கொஞ்சம் பேசுவாங்க. அதே மாதிரி பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவி போல தான் இருப்பாங்க. இவங்களுக்கு விளையாட்டுத்தனம், அதே மாதிரி ஏதாவது விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா முதன்மை இடத்த பிடிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகம்தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் செவ்வாய் ஆளக்கூடிய ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களா தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களை தேடி பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து இவங்க கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திறமசாலிங்க, ஒரு துப்பறிவாளர்கள் அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க. அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நெருங்கி பழகக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். திறமையாக செயல்படுவாங்க. இவங்க பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் பேசி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம், டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி காரங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது. முன்பின் யோசிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அதனால ஒரு சில மன கஷ்டம் வர்றதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையா உள்ளபடி அப்படியே வெளிப்படையா பேசிடுவாங்க. மறுத்து பேசவோ அல்லது மறைத்து பேசவோ உங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு சில பிரச்சனைகள் மற்றவங்களால வரும். இவங்களுக்கு வந்து தோல்வியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. தோத்து போகிறவங்ககிட்ட கிட்டையாக போக மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்ககிட்ட தான் கிட்ட போய் நிற்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா கூட ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. அதே தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அது சாப்பிடாது, இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்காது. கொஞ்சம் மற்றவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக வந்து நெருங்கி பழகாது இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவம், வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். விருப்பு வெறுப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போறீங்க, அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருது, எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் வேணும் அப்படி பரிகாரம் செஞ்சால் அந்த இதெல்லாம் தொல்லையெல்லாம் சரியாகும் அப்படின்லாம் ஒரு சிலர் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கூட ஒரு சில பிரச்சனைகள் இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர். அவரோட நம்பரை மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில நவகரகனான சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல் போல் செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களும் அதே மாதிரி காப்பாற்றினா உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்க காப்பாற்றலை அப்படின்னா இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் பயங்கரமாக வரும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மறைமுகமாக ஒரு சிலர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக இறங்குனீங்க, அக்கறையோடு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மேலோட்டமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஆழமாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. மேலோட்டமாக இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் தாமதமாகும். வெற்றி டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகும். அதே வேளையில் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தொழில் தொடர்பாக சின்ன சின்ன போட்டிகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மனதில் ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு, தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேகம், விவேகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படும். வேகமோடு ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க, ஒரு சில இடத்துல விவேகமாக செயல்படுவீங்க. இந்த வேகம் விவேகம் ரெண்டும் நிறைந்திருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மறைமுகமாக ஒரு சிலர்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். அரசாங்க ரீதியாக நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அரசாங்க மூலியமாக இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்குலாம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் கடந்த சில வாரமாக இருந்திருக்கும். அந்த சண்டை சச்சரவுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. உறவுகள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகளால் இருந்த அந்த மனக்கசப்பு மாறி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு செயலுக்காக ரொம்ப கண்ணும் கருத்துமாக இறங்குனீங்களோ அந்த செயலை கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் இருந்திருக்கும். அந்த தகராறுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டருக்காக கொஞ்சம் போராடினீங்க, அப்படி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் தலையிடாதீங்க. கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் தலையிடாதீங்க. உங்களுடைய மனோதிறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். வீண் விவகாரங்கள் மட்டும் கொஞ்சம் தலையிடாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். வேகம் விவேகம் ரெண்டும் சிறப்பாக இருக்கிறதுனால எதுலேயுமே உற்சாகத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு. உங்களுடைய உடைமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அறிமுகமில்லாத நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விசாகம் நட்சத்திரக்காரங்க வெளி நபர்கிட்ட பேசும்போது டக்குன்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன்னா அது உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணிடும். கவனமாக இருங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப அமைதியான வாரமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். வீணான குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக இந்த கேட்டை நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை மட்டும் வழிபட்டு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, எடுக்கிற காரியத்தில் ஒரு தொய்வு இருந்தது இல்லையா, அதுவும் மாறும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நிறைய போட்டிகளை சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் மாறணும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.